இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, பல நேரத்தில் நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாத போது நாம் விழுந்து விடுவதைப் போல எண்ணுகிறோம். எல்லாம் இருக்கும்போது நம்மால வாழ்ந்துவிட முடியும் என்றும் நினைக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஒத்தாசை பண்ணவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும். இதை மறந்து விடவே கூடாது. இன்று நான் நிற்கிறேன் என்றால் அது என்னிடத்தில் இருக்கிற பணத்தினால் அல்ல, எனக்கு இருக்கிற வேலையினால் அல்ல, நான் இருக்கிற பொசிஷனால் அல்ல. இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிற்கிறேன் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. நான் விழாம இருக்கணும்னா அது யார் நினைத்தால் மட்டும்தான் முடியும் தெரியுமா? தேவன் நினைத்தால் மட்டும்தான் முடியும். என்னிடத்தில் ஒன்றும் இல்லாமல் போனாலும் நான் விழக்கூடாது என கர்த்தர் தீர்மானித்தால் என்னை யாருக்கும் விழத்தள்ள முடியாது. மாறாக என்னிடத்தில் எல்லாம் இருந்தாலும் நான் விழ வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தால் யார் நினைத்தாலும் என்னை நிறுத்த முடியாது. இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொள்ளும் போது, நாம் உணர்ந்து கொள்ளும் போது, நாம் சார்ந்திருப்பது நம்முடைய பணத்தையோ நம்மிடத்தில் உள்ளவைகளையோ அல்ல, நம்மை அழைத்த தேவனை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அவரே நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். சத்ரு விழும்படி தள்ளினாலும் கர்த்தர் நம்மை தூக்கி விடுவார், உதவி செய்வார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழும்ப காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒத்தாசை செய்வது தேவனுக்கு சித்தமாய் இருக்கிறது. எனவேதான் பவுலை கல்லெறிந்து அவன் செத்து விட்டான் என்று நினைத்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்ட போதிலும் கர்த்தர் அவனை எழும்ப பண்ணி, அவனுக்கு ஒத்தாசை பண்ணி அதே பட்டணத்தில் அவனை சாட்சியாக நிற்க வைத்தார். எனவே நிற்க வைக்கிறது கர்த்தர். அவரால் தான் நிற்கிறோம். அவரை சார்ந்து அவருக்கு மகிமையை செலுத்தி வாழ்வோம். கர்த்தரை நம்பி இந்த நாளை முன்னோக்கி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.